இந்த வீடியோல விண்டோஸ் 11ல ஜாவா எப்படி இன்ஸ்டால் பண்றது அண்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் ஜாவா ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்றது தான் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ லெட்ஸ் டைவ் ரைட் இன். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட விண்டோஸ் 11ல ஜாவாவை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த ஜாவாவை இன்ஸ்டால் பண்ண உடனே எப்படி உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஜாவா ஃபைலை ரன் பண்ணுறது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஜாவாவை நம்ம சிஸ்டமில் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கணும், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஜாவாவோட ஜேடிகேவை நம்ம சிஸ்டமில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதில் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஒன்று நீங்கள் லேட்டஸ்ட் வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ஸ்டேபிள் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேவா? நீங்கள் நெட்டில் குரோமுக்கு போயிட்டு ஜாவா லேட்டஸ்ட் வெர்ஷன் டவுன்லோட் அப்படின்னு நீங்கள் போடலாம். போட்டு இருக்கிறதே லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னவோ அது இப்போ இருக்க கரண்ட் டைமுக்கு நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுறேன்னா இப்போதைக்கு ஜாவா 17 19 தான் எனக்கு தெரிஞ்ச லேட்டஸ்ட் வெர்ஷன். ஜாவா 17 டவுன்லோட் அப்படின்ற மாதிரி நீங்கள் சும்மா போட்டுக்கோங்க. போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ஜாவா ஸ்டாண்டர்ட் எடிஷன் 17 ஆர்கைவ் டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது எங்கே இருந்துன்னா ஒரு ஆரக்கிளோட வெப்சைட்டில் இருந்து. அந்த லிங்க்குள்ளே நீங்கள் போய்க்கோங்க. போய்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் அஃபிஷியலாக அதோட டவுன்லோட் பேஜ். நான் ஜாவா 17 ஸ்டாண்டர்ட் எடிஷன் டவுன்லோட் பண்ண போகிறேன். அங்கே போனோம் அப்படின்னா நல்லா பாருங்கள், லினக்ஸுக்கு, மேக்குக்கு, விண்டோஸ்க்கு மூணுத்துக்குமே அவன் பிரித்து கொடுத்துருப்பான். 17 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 17ன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் எடிஷன், 17 and 19 இப்போ இருக்கிற அப்டேட்டட் எடிஷனில். நீங்கள் தாராளமாக 17 ப்ரிஃபர் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் ஒரு லினக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னா அதோட ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ஒரு மேக் யூஸராக இருந்தீங்கன்னா அதோட ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே விண்டோஸ்க்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். விண்டோஸில் நான் என்ன ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஆர்கே ஃபைலாக ஜிப் ஃபைலாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு EXE ஃபைலாக கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரீ தான். இது ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ வெப்சைட் தான். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இப்போ எனக்கு இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய டெஸ்க்டாப்பில் நான் இதை போட்டுட்டு நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் வருது. நான் அதை எஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். என்னுடைய செட்டப் எனக்கு வந்துருச்சு. ஓகேவா? இந்த செட்டப் ரொம்ப ஈஸியஸ்ட் செட்டப் தான். நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகணும்னு கேட்கும். அதோட டிஃபால்ட் லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிடும், ஜாவா 17 உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேவா? இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சக்ஸஸ்ஃபுல்லி இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துருச்சு. க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ண உடனே நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம், உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுடைய என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை நம்ம செட் பண்ணலை அப்படின்னா உங்கள் ப்ரோக்ராம் கிராஷ் ஆகிறதுக்கு இல்லை ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு சில சான்சஸ் இருக்குது. சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்ற இருக்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சிஸ்டம் வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே அப்படியே கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாத் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போது நீங்கள் மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மை கம்ப்யூட்டர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் விண்டோஸ் சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் போயிட்டு அதில் ஜாவா அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா JDK 17. இப்போ நான் அதை தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அதில் பின் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த பாத்தை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு உங்களுடைய சிஸ்டம் என்விரான்மெண்ட் வேரியபிள்ஸில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் இந்த லிங்க்கை பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துருங்க. இங்கேயும் ஓகே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் உங்களுடைய CMDயை ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுடைய CMDயை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே நம்மளுடைய ஜாவா இதில் இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஜாவா -- வெர்ஷன் அப்படின்னு சொல்லி என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ என்னுடைய சிஸ்டமில் ஜாவா 17 அப்படின்ற ஒரு வெர்ஷன் இந்த இடத்துல என்ன ஆகிருக்கு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஜாவா ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறோம். ஓகேவா? அது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அதுக்கு நமக்கு ஒரு எடிட்டர் தேவைப்படுது. நம்ம இப்போதைக்கு ஒரு லோ லெவல் எடிட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய க்ரோம் போய்க்கோங்க. போயிட்டு Notepad++ டவுன்லோட் அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டில் Notepad++ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எனக்குள்ளே ஒரு வினோதமாக ஒன்று இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துல இதுலேயும் Notepad++ அப்படின்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ வெப்சைட் தான். நீங்கள் போயிட்டு டவுன்லோட் Notepad++ ஸ்டேபிள்டு வெர்ஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், அது டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் ஆகிடுச்சு. டவுன்லோட் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன், இதை என் டெஸ்க்டாப்பில் வச்சுக்கிறேன். ஓகேவா? வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். என்கிட்ட அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்குது. எஸ் கொடுக்குறேன். கொடுத்தோன்னே எனக்கு இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன் கேட்குது. ஓகே, எனக்கு ப்ரிஃபரபிள் லாங்குவேஜ் என்னது, இங்கிலீஷ். நான் இங்கிலீஷில் வச்சுட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தோன்னே எனக்கு செட்டப் வருது. இந்த செட்டப் ரொம்ப ரொம்ப பேசிக்கான செட்டப் தான். நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நல்லா இதை படித்து பார்த்துட்டு டைம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா படித்து பார்த்துட்டு என்ன பண்ணிக்கோங்க,
ஐ அக்ரி கொடுத்துக்கோங்க. ஸோ இதோட டிஃபால்ட் லொக்கேஷன் நீங்கள் கொடுத்துருக்கலாம். இது ரொம்ப லைட் வெயிட்டான ஒரு நோட் பேட் அப்ளிகேஷன் தான். ஸோ இதில் நீங்கள் ஈஸியாக ஒரு 12 MB தான் ஸ்பேஸ் பிடிக்கும். நீங்கள் இந்த லொக்கேஷனே கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த லோக்கலைசேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் இருக்கிற நார்மல் இதையே வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் ஷார்ட்கட் வேணுன்னா க்ரியேட் கொடுத்துட்டு இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு, நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ அந்த இதை எனேபிள் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணிடுறேன். எனக்கு என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு Notepad++ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இந்த Notepad++ ஏன் Notepad++ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோட்பேட் உங்களுடைய நார்மல் நோட்பேடில் வந்துட்டு ஒரு பேசிக்காக டெக்ஸ்ட் மட்டும்தான் நம்மளால் கொடுக்க முடியும். நம்மளால் ஒரு ப்ரோக்ராமிங்கான சின்டாக்ஸை அதில் பாஸ் பண்ண முடியாது. ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணும் அப்படின்றத நீங்கள் ப்ரிஃபராக முன்னாடியே சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இந்த பேஜ் இப்போ எனக்கு ஜாவா லாங்குவேஜில் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு, ஸோ என்னுடைய பேசிக் ஃபைல் ஒரு கிளாஸ் அப்படின்னு எழுதுறேன். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும், இது ஒரு ஜாவா ஃபைல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜா கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதில் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் அப்படின்னு சொல்லி நான் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு சிம்பிளான ஒரு கிளாஸ் ஃபைல். ஸோ நீங்கள் ஜாவாவில் எந்த ஒரு ஃபைல் ரன் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு கிளாஸ் ஃபைல் எழுதி தான் நம்ம ரன் பண்ண முடியும். ஸோ நம்ம அந்த இடத்துல கிளாஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். அந்த கிளாஸ்க்கு நான் டெஸ்ட் அப்படின்னு ஒரு பேர் வச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய ப்ரோக்ராமை அவுட்புட்டாக நீங்கள் எடுத்து பார்க்கணும், ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணால் உங்களுக்கு அதில் வந்து ஏதாவது ஒரு மேட்டர் ஆஃப் ஃபேக்ட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த பர்டிகுலர் மெத்தடை நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நான் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஆஃப் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆக்ஸ்ன்றதை எழுதிட்டு இதில் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் பிரிண்ட் பண்ணி பார்க்குறது. ஸோ system.out.println, அதாவது என்னுடைய சிஸ்டத்தை கால் பண்ணி அதில் அவுட்ன்ற ஒரு வேரியபிளை கால் பண்ணி நான் கொடுக்குறத எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன். அதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஹே BTree சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபைலை நான் எழுதிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க, பண்ணிவிட்டு இந்த ஃபைலை சேவ் பண்ணுங்கள். ஸோ நான் எங்கே சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். என்னென்னு சேவ் பண்ண போகிறேன் அப்படின்னா இங்கே தான் ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கிளாஸ் நேம் நீங்கள் இங்கே கொடுத்தீங்களோ அதே கிளாஸ் நேமை நீங்கள் இங்கே என்ன பண்ணிக்கணும், எழுதிட்டு அதை ஒரு ஜாவா ஃபைலாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், சேவ் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஃபைலை சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு சேவ் அஸ் டைப் ஜாவா சோர்ஸ் ஃபைல்னு வந்துருச்சு. பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நார்மல் நோட்பேடில் கொடுத்தீங்க அப்படின்னா .java அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷனை நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அப் அண்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக எனேபிளாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் சேவ் அப்படின்றத மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டெஸ்க்டாப்பில் டெஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபைலு இப்போ கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இதுதான் என்னுடைய ஜாவா ஃபைல். ஓகேவா? ஸோ நான் இந்த ஜாவா ஃபைலை எழுதிட்டேன். இப்போ எப்படி இந்த ஃபைலை ரன் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியே சிம்பிள். உங்களுடைய டெர்மினலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த டெர்மினல் இந்த லொக்கேஷன் நம்மக்கிட்ட இல்லை. உங்களுக்கு இந்த பர்டிகுலராக இந்த ஃபைல் இருக்கக்கூடிய லொக்கேஷன் போகணும் அப்படின்னா இந்த ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் கண்டெய்னிங் ஃபோல்டர் இன் CMD அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், பர்டிகுலராக இந்த ஃபோல்டர் கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் ஓப்பன் ஆகிடும். ஸோ யூசர்ஸ் OneDrive டெஸ்க்டாப் அப்படின்ற ஒரு ஃபோல்டர் எனக்கு என்ன ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளாக 2 கமாண்ட் தான் இருக்குது ஒரு ஜாவா ஃபைலை ரன் பண்ணணும் அப்படின்னா. ஸோ எப்பயுமே ஒரு ஜாவா ஃபைலை எழுதினோடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கம்பைல் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, ஸோ எப்பயுமே அதை கம்பைல் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஜாவா C அப்படின்றது ஒரு கமாண்ட். ஸோ இந்த கமாண்டை கொடுத்துட்டு ஸ்பேஸ் நீங்கள் கிரியேட் பண்ணி வச்ச இந்த பர்டிகுலர் ஃபைலை நீங்கள் நம்ம பாஸ் பண்ணணும். ஸோ நான் test.java அப்படின்னு சொல்லி நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ நான் இப்போ என்டர் பண்ணும்போது இன்கேஸ் இந்த ஃபைலில் நான் ஏதாவது எரர் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது எனக்கு இந்த இடத்துல வந்துடும். ஸோ நான் அதை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்டை ரன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த ஃபைல் டேரெக்டாக உங்களுக்கு என்ன ஆகிடும்னா கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னா கன்வெர்ட் ஆகிருக்கும். இது எப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஸோ என்னுடைய டெஸ்க்டாப்புக்கு போகிறேன். இங்கே பார்த்தீங்களா நான் இந்த ஃபைலை தான் நான் இப்போ ரன் பண்ணேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக .class அப்படின்ற பேரில் எனக்கு ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகிடுச்சு. ஏன்னா ஜாவாவை பொறுத்த மட்டும் ஜாவா அப்படின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்ட் லாங்குவேஜ். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எழுதக்கூடிய இந்த ஜாவா சோர்ஸ் கோடை ஒரு கிளாஸ் ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி இந்த கிளாஸ் ஃபைலை தான் அது ரன் பண்ணும். ஓகேவா? ஸோ எப்பயுமே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம ரன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த கிளாஸ் ஃபைலை இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரன் பண்ணுறதுக்கு என்ன கமாண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜாவா அப்படின்னு போட்டுட்டு என்ன கிளாஸ் ஃபைலை கிரியேட் பண்ணீங்களோ அதோட கிளாஸ் நேமை மட்டும் நீங்கள் கால் பண்ணால் போதும். நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. இப்போ நான் ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா ஹே BTree சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இது ரொம்ப சிம்பிள். இது ரொம்ப பேசிக்காக எழுதக்கூடிய ஒரு ப்ரோக்ராம். இப்படி நீங்கள் உங்களுடைய ஜாவாவை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதோட ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமை நீங்கள் எப்படி ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நீங்களும் இதே மாதிரி ஜாவா உங்கள் லேப் சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபஸ்ட் அவுட்புட் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்ஸ் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இருக்க இப்போவே BTree சிஸ்டம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷனில் மறக்காம உங்கள் தாட்ஸை ஷேர் பண்ணுங்க. அண்டில் தென் டேக் கேர் அண்ட் கீப் கோடிங்.